ஹாய் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேட்டா ப்ளஸ். இன்றைக்கி நான் இங்கிலீஷ் டிப்ஸில் ஒரு முக்கியமான விடயம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் உள்ள டவுட் ஒன்று இருக்குது. இல்லை படிக்கிற காலத்தையும் டவுட் இருக்குது, டீச்சர்ஸ் மேலே டவுட் இருக்குது, நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் நான் தெளிவுபடுத்த வேண்டி விரும்புகிறேன் உங்களுக்கு. ஓகே, இந்த வீடியோ நான் பார்க்க வேண்டியது கட்டிங்க பார்த்துருப்பீங்க. ஹேஸ் பீன், ஹேவ் பீன், ஹேட் பீன். has been, have been, had been. இது மூன்றுக்கும் என்ன வித்தியாசம், அதை எப்படி பாவிக்கிறது? நீங்கள் டென்ஸில் அப்படிலாம் படிச்சிருப்பீங்க விளாடலாம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகே, இதை மூணு ஒப்பிட்டு படித்தோம்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். இது ஆங்கிலம் எந்த மொழி இருந்தாலும் கம்பேரிட்டிவ் ஸ்டடி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒப்பிட்டு படிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வச்சு கொள்ளலாம். ஓகே, அப்போ நான் முதலாவது have been என்ன, has been என்ன பார்ப்போம். have been, has been எங்கே பாவிக்கிறேன்னு சொன்னால், இப்போ I, you, we, they இது நான் have been பாய்ப்போம். have been, I have been, you have been, we have been. இப்போ கமலா அண்ட் மாலா have been அந்த ப்ளூரலுக்கு வந்து have been பாய்ப்போம். நீங்கள் தெரிஞ்சிருக்கும் பொழுது has been என்ற he, she, it ஒரு பேர், நேம் இல்லை ஒரு விரதத்தின் பேர் இதுக்கு பாய்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு he has been, she has been, it has been, cat has been, dog has been. In this way you can use or has been, have been. இது எங்கே நாங்கள் பாவிக்கிறோம்னு சொன்னால், ஒரு நிகழ்வு வந்து எப்பயோ ஆரம்பித்து இப்போ நடந்து கொண்டு இருக்கு. மிஷன் எப்பயோ ஸ்டார்ட் பண்ணிக்க வந்த ஆக்ஷன். இந்த ஆக்ஷன் இந்த பாஸ்ட் பட் ரிசல்ட் இஸ் நவ் சொல்லலாம் சிம்பிளாக. ஆக்ஷன் ஆரம்பிச்சு கொண்டே இருக்கும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படி சொல்லுவோம். ஆக்ஷன் இந்த பாஸ்ட் அண்ட் ரிசல்ட்ஸ் நவ். இது வந்து அப்படி இல்லை. இது வந்து அப்படியே ஆரம்பிச்ச ஆக்ஷன் முடியாமல் இப்போ நடந்து கொண்டு இருக்கு. அதான் இந்த எப்பயோ ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி இப்போ நடக்குது. எக்ஸாம்பிள் ஐ ஹேவ் பீன் ரன்னிங், நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். ஹீ ஹேஸ் பீன் ஈட்டிங், அவள் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறாள், இன்னும் முடிக்கல. ஐ ஹேவ் பீன் டீச்சிங், நான் படித்து கொண்டே இருக்கிறேன். அந்த கொண்டு ஐயங்கண்டா கொண்டு, கோயிங்கண்டா கொண்டு. ஹீ ஹேஸ் பீன் கோயிங், அவன் போய்கொண்டே இருக்கிறான். இதில் வந்து ஆக்ஷன் வந்து முடியாமல் நடந்து கொண்டே இருக்கு. அதான் ஹேஸ் பீன், ஹேவ் பீன் பாய்ப்போம். எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய வசனங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஐ ஹேவ் பீன் ரன்னிங், ஹீ ஹேஸ் பீன் ரன்னிங், ஷீ ஹேஸ் பீன் ரன்னிங், இட் ஹேஸ் பீன் ரன்னிங், ஸ்ரீகாந்த் ஹேஸ் பீன் ரன்னிங், யூ ஹேவ் பீன் டாக்கிங், we have been talking, they have been talking. In this way you can practice. ஓகே, அப்போ சில எக்ஸாம்பிள் தரவங்களை பயிற்சிக்காண்டி பாருங்க. எப்படி ஒரு வசனம் சொல்லி பாருங்க. அவன் 5 மணி தொடக்கம் காய்த்து கொண்டே இருக்கிறான். அவன் 5 மணி தொடக்கம் காய்த்து கொண்டே இருக்கிறான். He has been talking since 5 o'clock. ஓகே, அவள் காலையிலிருந்து சுத்தம் செய்து கொண்டிருக்காள் அறையை. அவள் காலையிலிருந்து சுத்தம் செய்து கொண்டிருக்காங்க. She has been cleaning the room since morning. என்னுடைய நண்பன் 5 மணித்தியாலங்களாக பேருந்துக்காக காத்து கொண்டே இருக்கிறான். பாருங்க, ஆக்ஷன் எப்போது வாங்கிறதுன்னு முடியல, 5 மணி தான் காத்து கொண்டே இருக்கிறார். அப்போ என்ன, மை ஃப்ரெண்ட் ஹேஸ் பீன் வெயிட்டிங் ஃபார் த பஸ் for 5 hours. அப்போ ஃபோர் அண்ட் சின்ஸ் என்ற விஷயம், 2 விஷயம் நாங்கள் இதில் பாவிக்கிறோம். ஓகே, சின்ஸ்னா தொடக்கம், ஃபோர்ண்டா அந்த அவசர காலங்களை குறிக்கிறதுக்கு நாங்கள் பாவிக்கிறோம். In this way you have to practice the more sentences. Any doubts, please put in the comment box. Okay, அப்போ has been, have been உங்களுக்கு clear. சரி, நெக்ஸ்ட் இந்த has been, have been எங்கெங்கே வேறு பாவிக்கலாம்ன்றது நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த ரிமைண்டர்ஸ் இருக்குது. has been எங்கெங்கே பாவிக்கலாம். நார்மலாக வந்து has been, have been வந்து நாங்கள் ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பாய்ப்போம். எங்களை ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு இடத்துக்கு நீங்கள் போய் வந்திருந்தா அதுக்கு நாங்கள் has been, have been பாய்க்கிறாங்க. சும்மா கேட்பாங்க ஸ்போக்கன் இங்கிலீஷில், have you ever been to India? have you ever been to Jaffna? have you ever been to Colombo? கேட்பாங்க. ஓகே, yes I have been to Colombo. yes he has been to Colombo. அப்போ நீங்கள் கொலம்புக்கு போய் வந்திருக்கீங்க. but you have been to India. they have been to America. அப்போ அமெரிக்காவுக்கு போய் வந்திருக்கணும். அடுத்தது போய் வந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து அனுபவங்களை நீங்கள் has been, have been வச்சு நீங்கள் சொல்லலாம். இதுக்கு நீங்கள் வேறு வசனங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்த விஷயம் வந்து பேசிவ் வாய்ஸில் எங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் ஒன்றுகளை செய்வினை செய்யப்பாட்டு படிப்பீங்க. அதில் பேசிவ் வாய்ஸில் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு செய்யப்படுறவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். பேசிவ் வாய்ஸில் வந்து நீங்கள் has been, have been பாவிக்கலாம். the car has been repaired. இங்கே கார் தான் முக்கியத்துவப்படுது. கார் வந்து திருத்தப்பட்டது. ஓகே,
அப்படி சில எக்ஸாம்பிள் நீங்கள் பாய்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வேறு எக்ஸாம்பிள் நீங்கள் போட்டு பார்க்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. பார்த்து டவுட் இருந்தால் கமெண்ட்ஸை போடுங்க. ஓகே. கார் ஹேஸ் பீன் ரிப்பேர்டு. ஐ ஹேவ் பீன் ஃபினிஷ்ட் மை ஜாப். வேலையை வந்து முக்கியத்துவம் காட்டுறோம். இன் திஸ் வே யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் பேசிவ் வாய்ஸ். ஓகே, அடுத்த முக்கிய விஷயம் நாங்கள் பார்க்க போகிறோம் ஹேட் பீன். இந்த ஹேட் பீனுக்கும் ஹேவ் பீன் ஹேஸ் பீனுக்கும் நிறைய குழப்பம் இருக்குது. ஒரு சிக்கலும் இல்லை. ஹேட் பீன்ன்றது ஆக்ஷன் இன் த பாஸ்ட் பட் லாஸ்ட் ஃபார் சம் டைம் எண்டட். அந்த ஒரு ஆக்ஷன் துவங்கி கொஞ்சம் நடந்து முடிஞ்சிருக்குமாங்க. ஹேவ் பீன் ஹேஸ் பீன் அப்படி இல்லை. ஆக்ஷன் துவங்கி இப்போ நடந்துகிட்டே இருக்கு. அதான் ஹேஸ் பீன் ஹேவ் பீன். ரெண்டு வித்தியாசம் அப்படிங்க. ஹேட் பீன்ன்றது இறந்த காலத்தில் ஒரு விஷயம் நடந்து இப்போ நடக்காது. ஒரு எக்ஸாம்பிள் வேறுங்க. இப்போ எக்ஸாம்பிள் இல்லை, சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்போ தே ஹேட் பீன் டாக்கிங் ஃபார் an hour பிஃபோர் ஐ அரைவ்டு. இப்போ நான் வந்து சேர்றதுக்கு முதல் ஒரு மணி நேரமாக கழிச்சு கொண்டே இருந்தார்கள். அப்போ ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷனும் ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷனும் பாஸ்டில் வச்சு கதைக்கிறாங்க இந்த ஹேட் பீன். நல்ல ஒரு எக்ஸாம்பிள் அங்கே. இதே மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் போட்டு பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பண்ணிட்டு சொல்லுங்கள் எதுவும் பிரச்சனை இருந்தால், டவுட் இருந்தால். விளங்கு. இப்போ ஹேட் பீன்ன்றது நடந்திருந்தது அந்த சம்பவம். இப்போ தட் ஈவெண்ட்ஸ் ஹேட் பீன் ஹேப்பன்டு. அந்த நிகழ்வு நடந்து இருந்திருந்தது அப்படி வரும். அதான் ஹேட் பீன். இப்போ ஹேவ் பீன் ஹேஸ் பீன் ஹேட் பீனுக்கு தெளிவாக அவங்களுக்கு விளக்கம் விளங்கிட்டுது. ஈஸியாக பிடிச்சிட்டீங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. இது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கமெண்ட் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இன்னொரு இங்கிலீஷ் டிப்ஸில் நல்ல விடயத்தில் உங்களுக்கு இந்த வித்தியாசமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். ஓகே, அண்டில் தென் டேக் கேர், ஹாவ் அ நைஸ் டே, பாய்.